ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ரவுண்ட் டூக்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், எந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், யார் வந்து அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்டல் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, எத்தனை கோர்ஸ் இருக்குது, ஸோ எத்தனை சீட் வேகன்சி இருக்குது, எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் எத்தனை சீட்ஸ் வேகன்சி இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ சீட் வேகன்சியை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய சேனல் வந்து இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் 2 பொறுத்தளவு ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து 4/9/25 to 6/9/25 வரை கொடுத்துருக்காங்க. அதாவது 10 AM 5 PM வரைக்கும் வந்து லிங்க் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ 2 days உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை மட்டும் பண்ணியிருப்பாங்க, ரேங்க் லிஸ்ட்லேயும் செலக்ட் ஆகிருப்பாங்க, பட் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நியூ அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் பண்ண வேணாம். அண்ட் அடுத்ததாக சாய்ஸ் ஃபில்லிங் லாகின். ஸோ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், லாஸ்ட் இயரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணாங்க, எந்த மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணாங்க, என்னென்ன காலேஜஸ் செலக்ட் பண்ணாங்க, என்னென்ன கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன காலேஜ் கிடச்சிச்சு. ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டேட் வந்து 7/9/25 to 9/9/25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் 2 days உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து 11/9 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சேம் டேட்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததான் உங்களுக்கான காலேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கோர்சஸ் காலேஜஸ் வந்து பிடிச்சிருங்கன்னா நீங்கள் அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான டேட் வந்து 17/9/25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட்ஸை பொறுத்தளவு ஜென்ரல் ரேங்க் 001 to 53,165 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அண்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 200 125 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு வந்து அட்டன் பண்ணி உங்களுக்கு சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட் கிடச்சுமே ஜாயின் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து SF காலேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் அதே டைம் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேக்கன்சி லிஸ்ட் எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ டோட்டல் எத்தனை கோர்சஸ் இருக்குது, ஒவ்வொரு கோர்சஸுக்கும் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது, உங்கள் கம்யூனிட்டியில் எந்தெந்த காலேஜுக்கு வந்து சீட் வேக்கன்சி இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஸோ இதில் வந்து பிஃபார்ம் கோர்சஸ் பொறுத்தளவு டோட்டல் 4 காலேஜ் வந்து வேக்கன்சி இருக்குது. சீட்ஸ் பொறுத்தளவு 35 சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது. அண்ட் இதில் வந்து BSc நர்சிங்கில் மேல் கேட்டகரியில் 4 காலேஜஸ் இருக்குது, 11 சீட்ஸ் இருக்குது. ஃபீமேல் பொறுத்தளவு 6 காலேஜஸ் அண்ட் 1 or 2 சீட்ஸ் வந்துருக்கு. PPT கோர்சஸ் பொறுத்தளவு 3 காலேஜஸ் இருக்குது, சீட்ஸ் வந்து 27. BSLP பொறுத்தளவு ஒரே ஒரு காலேஜ் தான் வேகன்சி இருக்குது அண்ட் சீட்ஸ் பொறுத்தளவு 7 சீட்ஸ். அண்ட் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிஸ் இந்த கோர்சஸ்க்கு வந்து 23 காலேஜஸ் அண்ட் 112 சீட்ஸ் இருக்குது. அதே டைமில் ESஐ பொறுத்தளவு 6 சீட்ஸ் இருக்குது. ரேடியோ தெரப்பியை பொறுத்தளவு 5 காலேஜஸ் அண்ட் வந்து 34 சீட்ஸ் இருக்குது. கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்சஸ் பொறுத்தளவு 3 காலேஜஸ் அண்ட் வந்து 6 சீட்ஸ் இருக்குது. அண்ட் POT அதாவது அக்குபேஷனல் தெரபிஸ்ட் இந்த கோர்சஸ் பொறுத்தளவு 3 காலேஜஸ் இருக்குது அண்ட் 13 சீட் வேகன்சி இருக்குது. மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி இந்த கோர்ஸ் பொறுத்தளவு 18 காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் வருது. சீட்ஸ் பொறுத்தளவு 129 சீட்ஸ் இருக்குது. அண்ட் வந்து ESஐ பொறுத்தளவு 3 சீட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கோர்சஸ் பொறுத்தளவு ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தியா டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ்க்கு 18 காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் வருது. சீட்ஸ் பொறுத்தளவு 94. கார்டியாக் டெக்னாலஜி கோர்சஸ் பொறுத்தளவு 12 காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் வருது அண்ட் சீட்ஸ் பொறுத்தளவு 46 சீட்ஸ் இருக்குது. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி பொறுத்தளவு 8 காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் வருது, 41 சீட்ஸ் இருக்குது. அண்ட் ESஐ பொறுத்தளவு 2 சீட்ஸ் இருக்குது. டயாலிசிஸ் டெக்னாலஜி பொறுத்தளவு 15 காலேஜ் வந்து கவுன்சிலிங்கில் வருது, சீட்ஸ் பொறுத்தளவு 87 சீட்ஸ். அண்ட் வந்து ESஐயில் வந்து 4 காலேஜஸில் வந்து சீட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். ஸோ இந்த கோர்சஸ்க்கு வந்து 14 காலேஜ் வந்து கவுன்சிலிங்கில் வருது, சீட்ஸ் பொறுத்தளவு 73 சீட்ஸ் இருக்குது. அதே டைமில் ESஐ பொறுத்தளவு 3 சீட்ஸ் இருக்குது. ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸஸ்க்கு வந்து 13 காலேஜ் வந்து கவுன்சிலிங்கில் வருது, சீட்ஸ் பொறுத்தளவு 81 சீட் இருக்குது. அண்ட் அதே டைமில் ஸோ இதே கோர்ஸஸ்க்கு வந்து ESஐயில் வந்து 7 சீட்ஸ் இருக்குது. அண்ட் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸஸ்க்கு வந்து 11 காலேஜ் வந்து கவுன்சிலிங்கில் வருது, சீட்ஸ் பொறுத்தளவு 57 சீட்ஸ். அண்ட் ESஐ பொறுத்தளவு 4 சீட் வேக்கன்சி இருக்குது.
கிளினிக்கல் நியூட்ரிஷன். ஸோ இந்த கோர்ஸஸ்க்கு வந்து ஒரே ஒரு காலேஜ் வந்து கவுன்சிலிங்கில் வருது. சீட்ஸ் பொறுத்தளவு 7 சீட்ஸ் இருக்குது. நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி இந்த கோர்ஸஸ்க்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து 4 காலேஜஸ் வருது. அண்ட் சீட்ஸ் பொறுத்தளவு 12 சீட்ஸ் இருக்குது. இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தளவு ஸோ டோட்டல் வந்து 19 கோர்சஸ் இருக்குது. அண்ட் காலேஜஸ் பொறுத்தளவு 172 காலேஜஸ் வந்து இந்த கவுன்சிலிங்கில் வந்து வருது. ஸோ சீட்ஸ் பொறுத்தளவு 1094 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. ஸோ இவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து நீங்கள் முடிஞ்சாலும் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமே சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கான சீட்ஸ். ஸோ இதுவே ப்ரைவேட்டை பொறுத்தளவு பிஓடி அதாவது அக்குபேஷனல் தெரபிஸ்ட் கோர்ஸஸ்க்கு வந்து 9 காலேஜஸ் இருக்குது. அண்ட் சீட்ஸ் பொறுத்தளவு 404 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதுவே வந்து பிபிடி கோர்ஸஸ் பொறுத்தளவு 53 காலேஜஸ் இருக்குது. அண்ட் சீட்ஸ் பொறுத்தளவு 2036 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் கேட்டகரி பொறுத்தளவு 263 காலேஜஸ் இருக்குது. 10,529 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. அண்ட் இதுவே வந்து பிஎஸ்சி நர்சிங்கில் மேல் கேட்டகரியில் 126 காலேஜஸ் இருக்குது. அண்ட் வந்து சீட்ஸ் பொறுத்தளவு 538 சீட்ஸ் இருக்குது. பிஃபார்ம் கோர்சஸ் பொறுத்தளவு 39 காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் வருது. அண்ட் சீட்ஸ் பொறுத்தளவு 2364 சீட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைவேட்டை பொறுத்தளவு டோட்டல் வந்து 463 காலேஜ் வந்து கவுன்சிலிங்கில் வருது. சீட்ஸ் பொறுத்தளவு 15,871 சீட்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ப்ரைவேட்டை பொறுத்தளவு நிறைய காலேஜ் வந்து கவுன்சிலிங் டைமில் இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைமில் வந்து வேகன்சி லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது வந்து கவுன்சிலிங் தான். ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்தளவு கம்யூனிட்டி வைஸாக உங்கள் கம்யூனிட்டியில் வந்து எந்தெந்த காலேஜில் வந்து சீட் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி எப்போவுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பிசி கேட்டகரியாக இருந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் வந்து ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை வந்து நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்காது. பிகாஸ் அங்கே வந்து சீட் வேகன்சி இல்லை. அதே மாதிரிக்கு எஸ்சிஏ கேண்டிடேட்டும் செலக்ட் பண்ண முடியாது, எஸ்டியும் செலக்ட் பண்ண முடியாது. அண்ட் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி திருச்சி வந்து செலக்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஓசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். எம்பிசி அண்ட் டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸும் செலக்ட் பண்ணலாம். எஸ்சி கேண்டிடேட் செலக்ட் பண்ணலாம். அதர் ரிமைனிங் இருக்க பிசி, பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே செலக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து சீட் வேகன்சி இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து மிஸ்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு சீட் கிடைக்கும். அண்ட் சேம் டைமில் வந்து ப்ரியாரிட்டி வைஸ் வந்து காலேஜஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எல்லாமே ஃபஸ்ட் லெவலில் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கணும். ஸோ லாஸ்ட் லெவலில் உங்களுக்கு பிடிக்காத காலேஜும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே சீட் கிடைக்கும். ஸோ எல்லோரும் வந்து கவுன்சிலிங் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் எல்லாருமே ப்ராப்பராக பண்ணுங்கள். கவுன்சிலிங் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.